தேசிய பள்ளிகளில் தமிழ் பாடமும் சீன பாடமும் கற்பிக்கப்படுவதை அறிந்திருக்காமல் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தேசிய பள்ளிகளில் தமிழ் மற்றும் சீனம் ஆகிய பாடங்களை கல்வி அமைச்சு அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்திருப்பது உளறலின் உச்சம் என்று டிஏபி கட்சியின் கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் யங் தெரிவித்துள்ளார். மேடையில் எதையாவது பேசுவது இந்த பாஸ் கட்சிக்கு வழக்கமாகிவிட்டதாக அவர் சாடினார். திடீரென பாஸ் கட்சி தமிழ் மொழி மீதும் சீன மொழி மீதும் அக்கறை செலுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பள்ளிகளில் என்ன நடக்கிறது, மாணவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்பதை கூட இந்த பாஸ் கட்சியினர் அறிந்திருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். உண்மையில் பாஸ் கட்சியின் துணைத் தலைவருக்கு தமிழ் மொழியின் மீதும் சீன மொழியின் மீதும் அக்கறை எல்லாம் எதுவும் இல்லை. மலாய்க்காரர் அல்லாதவர்களின் வாக்குகளை பெற இப்படி மலிவான அரசியலை கையில் எடுக்கிறார் என்று லிம் லிப்யங் தெரிவித்தார். தேசிய பள்ளிகளில் 1998ஆம் ஆண்டு முதல் தமிழ் மொழியும் சீன மொழியும் 3ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு வருகிறது. வாரத்திற்கு 120 நிமிடங்கள் தமிழ் மற்றும் சீன மொழி பாடம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கல்வி அமைச்சு நடைமுறைப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.